ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா இந்த முதல் ஓடிஐய ஒரு 4 விக்கெட் கையில வச்சுட்டு ஜெயிச்சிருக்கா. இப்ப நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்டிங் 11ன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தோட ஸ்டார்டிங் 11 படி ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் தான் விளையாடினா ஆதில் ரஷீத். ரெஹான் அஹ்மத் இந்த திரும்ப பிட்ச்ல விளையாடிருந்திருக்கலாம். ஆனா அவர் விளையாடல. மீதி 3 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸோட வச்சுன்னு போனா ஆச்சரியமா ஜேக்கப் பெதல் இன்னைக்கு பவுலிங் போட்டு அந்த 3 சீமர் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சகீப் மெஹமூத் அண்ட் பிரைடன் காஸ். இப்ப இந்தியாவுக்கு அஷ்தீப் சிங்கை நான் முன்னாடியிலேருந்தே நான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆகுது அவரை ஒரு ஃபுல் கோட்டா ஓவர்ஸ் போட வைக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா அஷ்தீப் சிங் விளையாடதான் போறன்னு தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆகுது அஷ்தீப்பும் ஷமியும் ஒரே டீம்ல இந்த சீரீஸ்ல விளையாடி 2 பேரும் 10 ஓவர் போடணும். ஒரு மேட்ச் அப்படி பண்ணா கூட போறோம். ஷமி இன்னைக்கு 8 ஓவர் போட்டுட்டார். அடுத்த மேட்ச் கட்டாக்ல நடக்க போறது. அது கொஞ்சம் பேட்டிங்க்கு நன்னா இருக்கும். இப்ப அந்த மாதிரி பிட்ச்ல ஷமி, அஷ்தீப் சிங் ஐ ஃபீல் இந்த சீரீஸ முதல்ல ஜெயிக்கிறதுக்கு அவ விளையாடணும். ஆனா அந்த 3வது ஓடிஐ தான் யார் யாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஒரு ஸ்குவாட்ல இருக்காளோ, கன்டென்ஷன்ல இருக்காளோ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு மேட்சா அந்த 3வது ஓடிஐ வச்சுக்கலாம். ஆனா இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்காக அஷ்தீப் சிங், முகமது ஷமி ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி 10 ஓவர் போட்டா எப்படி பண்ணுவான்ங்கிறது பார்க்கறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஆனா இந்த மேட்ச்ல ஹர்ஷித் ராணா விளையாடுறது எனக்கு நான் ஒரு பெருசா குறைவு சொல்ல மாட்டேன். இப்ப இந்த மேட்ச்க்கு அப்புறமா தான் நம்ம கேள்விப்பட்டோம் ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி இன்னைக்கு விளையாடிருந்தா ஸ்ரேயஸ் ஐயர் தான் வெளியில உட்கார்ந்து இருப்பார். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நான் அதுக்கப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டீம்ல விளையாடியே ஆகணும். இன்னைக்கு அந்த 59 அடிச்சதுனால நான் சொல்லல. நான் முன்னாடியிலேருந்தே சொல்லியிருக்கேன். அவரை சரியா யூஸ் பண்ணா இஸ் அ மேட்ச் வின்னர். அவரோட பிளேஸ்ல எப்படி ஒரு பேச்சு இருந்திருக்குன்னு எனக்கு புரியல. ஆனா அப்புறமா அதுக்கு வரேன். ஜோஸ் பட்லர் வந்த டாஸ் அவர் முதல் பேட்டிங் எடுத்தார். இப்ப இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முதல் பவுலிங் தான் இந்த கஷ்டமான ஒரு பிட்ச். திரும்ப பிட்ச்ல 3 ஸ்பின்னர் விளையாடி முதல் பவுலிங் எடுக்கிறது தான் கரெக்ட்னு நான் நினைச்சேன். அப்படிதான் அமைஞ்சுது. இப்ப இந்த 2023 வேர்ல்ட் கப் பார்க்கும்போது அந்த மேட்ச் லக்னோ நடந்தது. ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் சரி, ஸ்பின்னர் போட்டாலும் சரி, அது ஒரு கஷ்டமான வென்யூ பேட்டிங் பண்றதுக்கு. இப்ப இந்த கிறிஸ் ஓக்ஸ், டேவிட் வில்லி மெதுவா ஒரே இடத்துல போட்டுதான் அந்த மேட்ச்ல விக்கெட் எடுத்தா இந்தியா ஒரு 230 தான் அடிச்சா அந்த முதல் இன்னிங்ஸ்ல. இப்ப அப்ப இன்னும் ஐ வுட் சே ஒரு 10 ஓவர் போடக்கூடிய பவுலர் நிறைய பேர் இருந்தாலா இல்ல. ஆனா அதுக்கப்புறமா ஒரு மொயின் அலி, ஒரு ரிலேயபிள் ஃபிங்கர் ஸ்பின்னர், அதுக்கப்புறமா ஆதில் ரஷீத், ஒரு நியூ பால்ல கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் டேவிட் வில்லினா ஒரு அளவுக்கு இருக்கு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு அளவுக்கு அந்த கஷ்டமான பிட்ச்ல ஒரே இடத்துல போட்டா தேத்திடலான்னு இருக்கும். இப்ப பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு மேட்ச் நன்னா போடுற மாதிரி இருக்கும். இன்னொரு மேட்ச் டி20லயே 60 ரன் போடுது. ஆதில் ரஷீத் ஒருத்தர் தான் இருக்கார். சகீப் மெஹமூத் ஒரு பயப்படக்கூடிய ஒரு பவுலர். ஒரு கஷ்டமான பிட்ச்ல வில் ரன் த்ரூ யூனா நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் தோ இஸ் எ டீசன்ட் பவுலர். பிரைடான் கார்ஸால இந்தியாவிலலாம் 10 ஓவர் போட முடியுமா? போட முடியாது. லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங்லயும் ஒன்றும் பண்ணல, பேட்டிங்லயும் ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த கேஸ்ல பவுலிங்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்பின்னர், ஒரு தேர்ட் ஸ்பின்னராகவே ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஒரு சில ஓவர் கை சுத்தலாம். ஆனா இப்ப அப்பயும் செம அடி வாங்குறாரு. இப்ப பவுலிங் போட்டுடலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் ஃபில் தட் ஆப்ஷன். ஜேக்கப் பெதல் இன்னைக்கு ஆச்சரியமா பவுலிங் போட்டிருக்காரு. அப்புறமா ஜோ ரூட். ஸோ நிறைய பேர் இந்த அட்ராக்ட்ல பார்த்தோம்னா ஒரு கஷ்டமான பிட்ச்லயே 10 ஓவர் போட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணியிருந்தாலும் ஐ ஃபீல் இங்கிலாந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த ராத்திரி வரும்போதே ரப்பு ரப்புன்னு திரும்பித்து. இந்த ஆதில் ஜேக்கப் பெதல் போட்டாலும் ரப்பு ரப்புன்னு திரும்பித்து. ஆனா
ஒரு குவாலிட்டி ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கலாம். பட் இந்தியா ஒரு ஆல்வேஸ் கோயிங் டு வின், எஸ்பெஷலி சேசிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கோர். இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் ஆரம்பிக்கலாம். இப்போ பவர் பிளேல வந்து ஃபில் சால்ட், பென் டக்கெட் கொஞ்சம் டப்பு டிப்புன்னு அடிச்சா. முகமது ஷமி அவர் வந்து பேடாலாம் போடலை. முதல் 3 ஓவரில் 15 ரன் தான் கொடுத்தாருன்னு நினைச்சிங்க. ரொம்ப பேட்டை வீசி அடிச்சா. அர்ஷித் ராணா முதல் ஓவர் 11 ரன், 3வது ஓவர் 26 ரன். அப்படிதான் அந்த இம்போர்டஸ் வந்தது. 75 ஃபார் நோ லாஸ் 9 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத அந்த ரன் அவுட் அவ்வளோ நன்னா போயிட்டு இருந்தா 2 பேரும். அப்புறம் அந்த தேவையில்லாத ஒரு ரன் அவுட். அப்புறம் நான் பென் டக்கெட்டை பத்தி நான் திருப்பியும் சொல்றேன். இந்த கேம் சென்ஸ், இவ்வளோ கேம் சென்ஸ் இல்லைன்னா அதை ரொம்ப இட் வில் அஃபெக்ட் த வே the progression for the team when இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச், இந்த சீரீஸ், இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஃபேவரட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம T20 சீரீஸ்லேயே நம்ம பார்த்தோம். அவர் 51 ரன் அடிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், ஓகே ஸ்பின்னர் போட்டா இந்த டீம்லாம் கஷ்டம் பட்டுன்னு இருக்கா, ஜோஸ் பட்லரும் அவுட் ஆயிருக்கார், எனக்கு இந்த ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு, நான் வந்து கொஞ்சம் விளையாடிட்டே போகணும்னா அந்த 3 ஃபீல்டர் லெக் சைட்ல நிறுத்திருக்கா, கேட்சை கொடுத்துட்டு போறார். இந்த மேட்ச்ல வந்து ரன் அவுட் ஆயிருந்திருக்கு, அதுக்கப்புறமா அந்த ஷாட்டை விளையாடி அவுட் ஆறாரு. ஸோ அந்த கேம் சென்ஸே அவருக்கு இல்லவே இல்லைன்ற இருக்கு. இப்ப நான் அந்த டெஸ்ட் மேட்சை பத்தியும் பேசினேன். 658 சேஸ், க்ளோஸ் ஆஃப் பிளேல சுத்தி போல்டு. இந்த கேம் சென்ஸ் இல்லைன்னா இந்த எவ்வளோ அடிக்க பார்த்தாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ஒரு ஸ்டார்ட் கிடைச்சாலுமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்ன ஆயிருக்குன்னு. 248 ஆல் அவுட்டு இந்த மாதிரிலாம் போயின்னு இருந்தா, எஸ்பெஷலி இன் ஏஷியா இந்த இங்கிலாந்து டீமாலாம் விளையாடவே முடியாது. இப்போ 75 ஃபார் நோ லாஸ்லேருந்து ஒரு 77 ஃபார் 3 வந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் அப் டு ஜோஸ் பட்லர் அண்ட் ஜோ ரூட் வந்து ஜடேஜா கிட்ட எல்பிடபிள்யூ ஆன உடனே அப்பயே கொஞ்சம் இட் லுக் லைக் அப்ப கூட த ஃப்ளட் கேட்ஸ் மே ஓப்பன் நினைச்சேன். அதுக்கப்புறமும் ஒரு 170 ஃபார் 4 வரைக்கும் வந்தா. ஜோஸ் பட்லர் நன்னா விளையாடினார். அவரும் ஜேக்கப் பெதலும் ஒரு நன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ஓசி விக்கெட் 170 ஃபார் 5 விழுந்தது. ஏன்னா ஜோஸ் பட்லர் வாஸ் லுக்கிங் குட். அதுக்கப்புறமா தான் ஒன்றும் பெருசா ரன் வரல. ஸோ 99 ஃபார் 3 in 15 overs, அது கூட விட்டுடலாம். 75 ஃபார் நோ லாஸ் in 9 overs, யூஆர் கோயிங் at 8 over. இந்த பவர் பிளே, இந்த ஸ்லோ பிச்சஸ்ல அடிக்கணும், 2 விக்கெட் போனாலும் அடிக்கணும். யூஆர் கோஸ்டிங் அலாங். அதுலேருந்து 248 ஆல் அவுட் 3 overs to spareனா இந்த கேம் சென்ஸ் இல்லாததை நம்ம பார்க்குறோம். இதை பற்றி என்னவும் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா நான் T20லயும் சொன்னேன், அவளுக்கு வந்து பெரிய ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில எஸ்பெஷலி பேட்டிங் அது விளையாடுறதுக்கு அவ்வளோ நிறைய ஆள் கிடையாது. நான் ஓடிஏலையும் அப்படிதான் சொல்லுவேன். அந்த டீமை கொஞ்சம் மாத்தி ஒரு சில ஆளை எடுக்காத ஆளை திருப்பி எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவளை எடுக்கலைன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கும், எஸ்பெஷலி வென் பிளேயிங் இன் த சப்கான்டினென்ட். ஆனா நான் அது கொஞ்சம் நாள் கழிச்சு நான் அதுக்கு வரேன். இப்ப இந்தியாவோட பவுலிங்கை பார்த்தா, முகமது ஷமி 8 ஓவர் போட்டு 1 ஃபார் 38. இப்போ இந்த T20லயும் ஒரு சில மேட்ச் போட்டிருக்காரு, இன்னைக்கும் போட்டர். அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னைக்கு ஒரு அளவுக்கு அடி வாங்காத போட்டர். அது ரிட்டர்னிங் டு somewhat close to full fitness ahead of Champions Trophy-க்கு it is a good sign. ஒரு 1 for 38 I thought he went okay. ஹர்ஷித் ராணா முதல் ஓவர்லையும் 3வது ஓவர்லையும் அடி வாங்கினார். அப்ப கூட 3 விக்கெட் எடுத்தார். 53 ரனுக்கு ஒரு 7 ஓவர் போட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டாக்ல கொஞ்சம் கஷ்டம் படலாம். ஏன்னா அது பேட்டிங்க்கு நன்னா இருக்கும். அந்த மேட்ச்லயும் விளையாடி அவர் சரியா போட்டார்னா பும்ராக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்டா ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்குள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் முதல் ஓவர் ரன்னுக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு நன்னா கம்பேக் பண்ணார். குல்தீப் யாதவ் 1 ஃபார் 53 in 9.4. இந்த மாதிரி பிச்னா ஒரு ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோமா? அது ஆப்டிமல்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ரிட்டர்னிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி அவர் கண்டிப்பா சரியா போற்றுவர். அந்த 2023 வேர்ல்ட் கப்லேருந்து இப்பதான் ஒரு அளவுக்கு ஒரு பழைய ஜடேஜாவை நம்ம பார்த்தோம். அந்த வருஷத்துல
ஐபிஎல்ல 20 விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் கொடுத்ததே கிடையாது. அந்த ஐபிஎல்ல ஒரு 20 விக்கெட் எடுத்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஓடிஐ வேர்ல்ட் கப் கேம்பெயின் ஆஃப்டர் தட். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட பவுலிங் வாஸ் இன் டாப் ஃபார்ம் அந்த சீசன்ல. அதுக்கப்புறமா அவருக்கு சரியா விழல. ஐபிஎல்லையும் அடி வாங்கினர். அந்த பாரத கவாஸ்கர் ட்ரோஃபியும் ஒன்றும் பெருசா பண்ணல. இந்தியால போடுறச்சே டெஸ்ட் மேட்ச்ல கூடயும் அந்த ஒரு 5 தவிர ஒன்றும் பெருசா பண்ணல. ஆனா இப்ப ஒரு ஆக்யூரேட்டா போடுற கொஞ்சம் ரப்புன்னு திரும்பித்து அவர் போடுறச்சே 3 for 26 in 9 overs. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் சந்தோஷம் பட்டேன். ஏன்னா நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ஜடேஜாவோட பவுலிங் சரியா விழலன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நல்ல வேலை, சின்ஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் அவர் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது நல்லது. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், Jadeja the bowler should be better for than Jadeja the batsman for Indian cricket team to do well. இப்ப 2021 ஐபிஎல்ல ஹர்ஷால் பட்டேல்ல ஒரு 37 ரன் 6 அடிக்கிறதுலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவரோட பவுலிங் அப்ப ஏதாவது ஒன்றும் பெருசா இருந்ததா? பெருசா இல்லை. நேஷனல் டீமுக்கு அந்த மாதிரி இருந்தா அடிப்படும். ஏன்னா நம்பர் 7 I will say you are a bowling all-rounder. நம்பர் 6ல if your batting dictates more than your bowling, then fair enough. நம்பர் 7ல you are part of the frontline 5 bowlers. இப்ப 2023ல எப்படி ஜடேஜா பண்ணரோ அந்த மாதிரியும் அவர் இப்ப பண்ணணும். இந்த மேட்ச் I think is finally something glimpse that we saw after not seeing that for quite a few months. அப்புறம் கடைசியில ஹர்திக் பாண்டியா இன்னைக்கும் இப்ப போடுறத பார்த்தா கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஓகே, 6 ஓவர்ல 22 ரன்னா இந்த பிச்ல விக்கெட் போயிட்டு இருந்தது. அதை பத்தி சொல்ல மாட்டேன் அவ்வளவா. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்பவே அடிச்சுட்டார் அவரை. 37 ரன் ஃபார் நோ விக்கெட் இன் 7 overs. I thought he bowled faster on average. இன்னைக்கு ஒரு 130 தான் போட்டார். ஆனா he bowled faster on average today than he bowled in the T20 series where ஒரு 2 இது either he is afraid of being hit. நான் அடி வாங்குவேனோன்னு ஒரு பயம். அதே ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு ஒரு ஸ்கில் லெவல்ஸ் இருக்கு. அவர் ஒரு 135ல அந்த ஹார்ட் லெங்ஸ் போட்டு நல்லா பண்ணிருக்கார். அப்ப கூட ஒரு அந்த பயம் இருக்கணுமா? பயப்படுறதுக்கு ஒரு அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா அவர் பயப்படுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் திருப்பி இன்ஜுரி ஆயிடுவேனான்ங்கிற பயம் இருக்கான்னு தெரியல. அவரோட இன்ஜுரி சிச்சுவேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி has not been too bad. இந்த வேர்ல்ட் கப்ல காலில் ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு காலில் அடி வாங்கறதுலாம் யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எந்த பவுலர் கிட்ட வேணாலும் அது ஆகலாம். So if the biomechanics are not causing an injury, someone should convince him that it is not causing an injury. ஆனா if he has expressed that concern, ரெண்டாவது நான் அடி வாங்குவேனோன்னு பயந்துண்டா அது from bowling point of view 3 சீமன் விளையாடணும்னா இந்தியாவுக்கு வேலைக்கு ஆகாது. யாராவது நான் திருப்பியும் சொல்றேன், போய் சொல்லணும் இந்தியா ஜெயிக்கச்சே ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு மேட்ச்ல looking for the third seamer to step up and it is Hardik Pandya and he is afraid of being hit. அப்பதான் இடிக்கும். அந்த பேச்ச அந்த வார்த்தை எப்ப போட போறான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இந்தியாவோட பவுலிங் எஃபர்ட். 248 வெல் பிலோ பார். இந்த 270 அடிச்சிருந்தாலும் இந்தியாவோட ஃபீசிடி சேஸ் திஸ் டவுன். ரெஹான் அஹ்மதை எப்படி விளையாடாத இருந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. மெட்ராஸ்லயும் விளையாடல. அந்த T20 2வது T20 மேட்ச்ல இன்னைக்கும் விளையாடல. அதனாலதான் இங்கிலாந்து ஒரு வெல் லைட் இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட். இப்ப இந்தியாவோட பேட்டிங் ஜெய்ஸ்வால் ஒரு சில பவுண்டரி அடிச்சார். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சில மேட்ச் இந்த சீரீஸ்ல நன்னா போட்டிருக்காரு. இந்த மேட்சும் அளவுக்கு நன்னா போட்டார். ஆரம்பத்துல ஒரு முதல் 4 ஓவர்ல 4 ரன் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் டிஸ்மிஸ்டு. அப்புறம் ரோஹித் சர்மா. If you are looking at the competition available India, எனக்கு ரோஹித் சர்மா அந்த கிரிக்கெட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் தட் நிறைய பேர் அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தோத்ததுனால இட் கேன் கிரியேட்
டூ டைம் லைன்ஸ். இப்ப இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிருந்தா செமையா பாராட்டி இருந்திருப்பா. அந்த மேட்சை தோத்ததுனால அவருக்கு ஏகப்பட்ட ட்ரோலிங் வருது. இப்ப இந்த T20 வேர்ல்ட் கப்பையும் பார்த்தா, இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா had won that மேட்ச், இந்தியா வந்து அந்த T20 சீரீஸை ஜெயிச்சிருந்தாலுமே ஓகே, ஒரு ஃபேக்டரி ஆஃப் T20 பிளேயர்ஸ் பிகாஸ் ஆஃப் IPL. ஆனா அது வந்து ஒரு பெருமைப்பட்டு சொல்லியிருந்திருக்க முடியுமா? ஏன்னா அந்த ட்ரோஃபி வரமாட்டேங்கிறதுன்னு அது உறுத்தியிருந்திருக்கும். ஆனா அந்த ட்ரோஃபிய ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் இந்தியா வந்து இந்த சீரீஸ் எல்லாம் ஜெயிச்சு அந்த புதுசா வர பிளேயர் என்ன பண்றான்னா, அதை ரெண்டும் சேர்த்து சொல்லலாம். நம்ம அந்த வேர்ல்ட் கப் IPL வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் காட்டுறது, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க முடியறது, நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோமாங்கிற பேச்சு வருதுன்னு அந்த மாதிரி லிங்க் பண்ணி சொல்ல முடியும். ஸோ வந்து அந்த பாயிண்ட்ல ஐ ஹவ் காட் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் ரோஹித் சர்மா. ஆனா இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் த பில்டப் டு த 2023 வேர்ல்ட் கப் கம்பேர்ட் டு நவ், இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் ஒரு இன்னைக்கு விளையாடின ஷாட் எல்லாம் பார்த்தா அவர் அந்த மாதிரிலாம் அவுட்டே ஆனது கிடையாது. இப்பெல்லாம் அந்த மாதிரியும் அவுட் ஆறார். ஃபார் த குட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், இப்ப எனக்கு என்னன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஷுட் பிளே தி 2027 ODI வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அங்க விளையாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பிச்சர்ஸ்லாம் ஆரம்பத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், த கிளாஸ் ஆஃப் தோஸ் டூ பிளேயர்ஸ் வேணும். ரோஹித் சர்மா இந்த டோர்னமெண்ட்டை விளையாடி இந்த மாதிரி அவுட் ஆனதுன்னா ஏகப்பட்ட பேக்லாஷ் இருந்து இதுக்கு அப்புறமா அவர் அந்த வேர்ல்ட் கப் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இன் த ஷார்ட் டேர்ம் அண்ட் இன் த லாங் டேர்ம். ஏன்னா அந்த ரோஹித் சர்மா வந்து ஏதாவது ஒரு டெக்னிக்ல லேப்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணினா தென் வி வில் see the better version of Rohit Sharma that we have seen in the last few matches, which will only bode well for Indian cricket. அதை கண்டிப்பா பண்ண மாட்டா. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவுட் ஆனர். அதுவும் சுப்மான் கில்லாம் ரொம்ப ஒரு வெரி குட் இன்னிங்ஸ் விளையாடி ஹி ஹஸ் நவ் மேட் ஷோர் தட் ஆல்ரெடி வைஸ் கேப்டனா போயிருந்தா, ஸோ ஹி வுட் ஹவ் ஸ்டார்டட். பட் இப்போ அந்த பேச்செல்லாம் குறைஞ்சே போயிடுத்து. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடினார். இந்த 87 that he scored. ஸ்ரேயஸ் ஐயரை உக்காத்தி வச்சிருந்திருக்கவே, அந்த பேச்சே வந்திருக்க கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. இந்த மேட்ச்லயும் அவர் அப்ப இறங்கி இருந்திருக்க கூடாது. KL Rahul தான் நம்பர் 4ல இறங்கி இருந்திருக்கணும். பிகாஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ செட் ஃப்ரம் த வேர்ல்ட் கப் இன் ODI, Shreyas Iyer's entry point should be no earlier than the 12th over. அதனாலதான் KL Rahul அப்ப இறங்கி இருந்திருக்கணும். அப்ப கூட இந்தியாவோட won the match at a canter, even though we may not have seen the fireworks that we saw from Shreyas Iyer. அப்புறம் இது ஒரு அநியாயம். அவ எப்படின்னா ஒரு ஷார்ட் லெக்ல நிக்கிற ஜோஸ் பட்லர், அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஷார்ட் பால்க்கு வீக்கா. எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டே இருக்கேன், இட் இஸ் நோ வே நியர். இப்ப 2 வருஷம் முன்னாடி IPL-ல உம்ரான் மலிக்லாம் போடுறச்சு எங்கேயும் நடந்து போய் நேராவதுக்கு போல்டெல்லாம் ஆனர். இப்ப அந்த மாதிரி பண்றது கிடையாது. இஸ் நோ வேர் நியர் வீக் டு த ஷார்ட் பால் as much as people are saying. ஒரு 6 சொருகினர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட உடனே நான் ஒரு ட்வீட்டே போட்டேன், வெல்டன், அவரை டேக் பண்ணியே வெல்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னு அப்ப போட்டேன். ஏன்னா மேட்ச் இதை வந்து இந்த பில்டப் கேட்டா இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கோம். வீக் டு ஷார்ட் பால்னு ஒரு ஷார்ட் லெக் வென் யூர் 248 டிஃபெண்டிங், ஒரு ஷார்ட் லெக்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட பவுன்சர் போட்டா அவுட் ஆகலான்னு ஒரு அவுடேட்டட் திங்கிங். அந்த 6 சொருகினது ஒரு ஜஸ்டிஃபைட் அவுட்கம். அப்பேலேருந்து தான் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபிகர்ஸும் கெட்டு போச்சு. அது எதனால அந்த அவுடேட்டட் திங்கிங்க போட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. அப்பேலேருந்து தான் ரன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்கோர் ஒரு T20 இன்னிங்ஸ் மாதிரி அவன் விளையாடிட்டு அந்த இம்போர்ட்டர்ஸ் வாஸ் வாட் டுக் த மேட்ச் அவே ஃப்ரம் இங்கிலாந்து. ஏன்னா they had got 2 early wickets. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை சரியா யூஸ் பண்ணா he has got to be in the team for India. அந்த அவரை ட்ராப் பண்றத ஒரு பேச்சே வந்திருக்க கூடாது. அக்ஷர் பட்டேல் நன்னா விளையாடினர். ஆனா எனக்கு புரியாத விஷயம்னா இந்த லெஃப்ட் இந்தியாவோட பேட்டிங் தானே. if you look at the ODI World Cup lineup, it is a predominantly right-handed lineup bar Jadeja. ஆனா நான் சொல்றேன்,
இந்தியன் பிளேயர்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட்டா விளையாட முடியாதா? இன் ஒயிட் பால் கிரிக்கெட் தே ஆர் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன் த வேர்ல்ட் ஸ்டில் டிஸ்பைட் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் ரெட் பால் கிரிக்கெட் ஆஃப் லேட். இப்ப நிறைய பிளேயர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் ஆதில் ரஷீதே போட்டானா, இப்ப கேஎல் ராகுல் வந்து இறங்கியிருந்தா அவரால் இந்த ஆதில் ரஷீத் லியாம் லிவிங்ஸ்டோன் விளையாடி இருக்க முடியாதா? நான் கேட்கறேன். வித் ஹவு வெரி பிளே ஸ்பின் ஈஸிலி வுட் ஹவ் பிளேட் ஸ்பின். அவர்லாம் அவுட் ஆகிறதே கஷ்டம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். ஈஸிலி வுட் ஹவ் மேட் ஷூர் தட் யூ வுட் ஸ்டே லாங். தென் கடைசியில இந்த மேட்ச்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. பட் இட்ஸ் a different situation. If he had walked in at that point, surely KL Rahul would have also played well. Given the batting lineup, there was no need to promote Akshar Patel even though he has played well in this match. ஸோ ஐ திங்க் இந்த டெம்ப்ளேட் தான் இந்தியா ஃபாலோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 3 ஸ்பின்னர், ஒரு 2 ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னர் விளையாடிட்டு தட்ஸ் கோயிங் டு பி த டெம்ப்ளேட். நான் திருப்பியும் சொல்றேன், என்னோட கேப்டன், நான் ட்வீட்டும் போட்டிருக்கேன், என்னோட கேப்டன் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இஸ் கோயிங் டு பி ஸ்ரேயாஸ் ஐயர். இப்ப நான் வந்து ஒரு ஃபியூச்சர் மேட்சஸ்க்கு ஒரு 11 வச்சிருக்கேன். அந்த 11 எப்படி இருக்கும்னா, அன்பார்ச்சுனேட்லி இப்ப விராட் கோலி உள்ள வந்தா ஜெய்ஸ்வால உக்காத்தி வைக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் கட்டாக்ல ஜெய்ஸ்வாலுக்கும் பரும். இப்ப சுப்மான் கில் இன் தட் கேஸ் வில் ஹேவ் டு பிளே இட் ஓப்பனிங். ஒருவேளை என்ன நினைக்கலாம்னா, சுப்மான் கில் வைஸ் கேப்டன், அவர் தான் ஓப்பனிங் இறங்க போறார். ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருக்குமே அந்த பிச்ல படும். பட் ரோஹித் சர்மா இஸ் கேப்டன். அவர் அங்க விளையாடி அவருக்கு பட்டுதுன்னா இட் வில் போட் வெல் ஃபார் இந்தியா. இன் மை வியூ, பேஸ்ட் ஆன் வாட் இஸ் இட், does it look like he will score runs? No. So I have gone with Shubman Gill, Jaiswal, Virat Kohli number 3, based on entry point, Shreyas Iyer and KL Rahul at number 4 and 5, Hardik Pandya 6, Akshar Patel 7. ஏன்னா அந்த கட்ராக்ல இன்னும் கொஞ்சம் பேட்டிங் will be good. அப்புறம் நான் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் முகமது ஷமி விளையாடுவேன் just to secure the series. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, if I pretend if it is Harshdeep Singh can bowl 10 overs and he does well னா ஒரு மேட்ச் விளையாடினா கூட போறோம். திருப்பி ஒரு ஹர்ஷித் ராணா can be brought back and name the bat to see how he does. அப்புறம் நான் திருப்பியும் சொல்றேன், ஜடேஜாஸ் bowling matters more than ஜடேஜாஸ் batting. இப்ப இந்த மேட்ச் சரியா போடலைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, அந்த பேட்டிங் இல்லாட்டாலும் பரவாயில்ல, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேரையும் விளையாண்டிருப்பேன். பிகாஸ் யூ கேன் கம்பீட் பிட்வீன் தெம் வேர் குல்தீப் யாதவ் ரிட்டர்னிங் ஃப்ரம் இன்ஜுரி. வருண் சக்கரவர்த்தி is also is been included in the squad because of the matching performance he's been giving in T20 cricket. அந்த 2 பேரும் கம்பேர் பண்ணி who is more at match fitness to bowl ன்னு பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச் வந்து அடுத்த மேட்சும் சரியா விளையாடினார்னா அவரை உக்காத்தி வச்சுட்டு ரிஷப் பந்த், கேஎல் ராகுல் 2 பேருமே டீம்ல ஆடிட்டு யாரை ஹூ யூ கேஜ் டு சி விச் ஒன் கேன் ஸ்டார்ட்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கேஎல் ராகுலுக்கு தான் போவேன். பட் வி கேன் ஜஸ்ட் செக். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து he plays well the next match. In my view he will be should be an assured starter in the 11. அதனால தான் கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் யூ கேன் கம்பேர் டு சி ஹவு தோஸ் டூ டூ. ஸோ அதுதான் என்னோட ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் சீரீஸ். என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்ப நான் இங்கிலாண்டோட 11க்கு போறேன். இப்போ ஒரு 2 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் செக்கிங் தி சீரீஸ். என்ன சொல்றது, இப்ப இந்த மேட்சோட விளையாடின 11ன்னு பார்த்தா ஒன் திங் ஸ்டாண்ட்ஸ் அவுட். எதனால எப்படி பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. ஜேக்கப் பேதர், லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரே 11ல விளையாட முடியாது. அவ என்ன தப்பு பண்றானா, இப்ப இந்த மேட்ச் ஜேக்கப் பேதல் எப்ப இறங்கினர்னு நம்ம பார்க்கலாம். இப்ப ஜேக்கப் பேதல் அவர் நம்பர் 6ல இறங்கினர். ஹி இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். நம்ம T20 சீரீஸ்லயும் பார்த்தோம். அவரை கொண்டு வந்து அவர் சுத்த பார்த்துட்டு அவுட் ஆகிறார். ஹி இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். அதனாலதான் ஒரு 51 ரன் அடிச்சார் இன்னைக்கு. இட் இஸ் a good innings. அவரை விளையாட விட்டுருந்தாலும் அந்த ப்ரோக்ரெசிவ் ஸ்கோரிங் ரேட் would have got to a stage where it would have really hurt India. No, he is not a power hitter. கடைசியில to save the ship, if you are asking him to reset the innings na, he would have stayed there, but he would not have really hurt India with that finishing இது at the end. அதனாலதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பல்ல கடிச்சுன்னு விளையாடக்கூடிய ஒரு சில பேட்ஸ்மேன் இந்த 11ல பார்த்தா ஜோ ரூட், ஜேக்கப் பெதல் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஜோஸ் பட்லர்.
இப்ப இந்த 3 பேரும் ஒரு மிடில் ஆர்டர்ல வரிசையா விளையாடணும். ஜேக்கப் பெதல் has to bat at number 4. லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு பதிலா இப்ப அந்த கட்டாக் பிட்ச்ல ரெஹான் அஹ்மத் கஷ்டம் படலாம். அண்ட் கிவன் த rapport that லியாம் லிவிங்ஸ்டோன் has with the team, I don't think that they will go for ரெஹான் அஹ்மத். இந்த மேட்ச்ல ஷூரா அழைந்திருக்கணும் ahead of லியாம் லிவிங்ஸ்டோன். இப்ப நான் T20 சீரீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி there is a player who I think should be bought in, who can serve as a good batsman at number 7 also and as a second spinner. அந்த பிளேயர் வந்து லியாம் டாசன். அவரை எதனால எடுத்துன்னு வரல, அவர் SA20ல அவர் நன்னா போட்டிருந்திருக்கார். He's a reliable bowler. இப்ப நான் T20 சீரீஸ்ல டாம் ஹார்ட்லின்னு சொன்னேன், லியம் டாசன் விளையாடலாம். I feel லியம் டாசன் is more reliable with the bat than Tom Hartley, so he can play at number 7. And you also got other players to play. ஒரு பிரைடன் கார்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படியே போட வேண்டியதான். இவாளுக்கு திருப்பி என்ன பிரச்சனைனா, இந்த இதுலயே ஓகே ஆதில் ரஷீத், லியம் டாசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ். சகீப் மெஹமூத் 10 ஓவர் இந்தியாவில போடலான்னு 4 ஓவர் போடுறதுக்கும் 10 ஓவர் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் போன வீடியோல சொன்ன லூக் வுட் ஒரு T20 பவர் பிளேல 3 ஓவர் போட்டுடலாம். சாம் கரன் ஒரு இது இங்கேயும் அங்கேயும் ஒரு 3 ஓவர் போட்டுடலாம். and then you can factor in his impact with the bat. ஒரு கிறிஸ் ஓக்ஸ் திருப்பி கொண்டு வந்தாலும் அவர் வந்து I'd say is more suited to bowling the new ball than death overs, but he's an experienced player. Maybe ahead of Saqib Mahmood they can bring back Chris Woakes. ஒரு பிரைடன் கார்ஸுக்கும் ஒரு அல்டர்னேட்டிவ் வேணும். அவராலையும் 10 ஓவர் போட முடியுமா? போட முடியாது. ஸோ ரொம்பவே மாட்டின்னு இருக்கா. ஒரு 3 bowler மேக்ஸிமம் ஐ திங்க் தே கேன் கீப் அ ஷுவர் ஷாட்ஸ். தட் ஜஸ்ட் த ரிசோர்சஸ் தட் தே ஹாவ் டு டீல் வித். நான் என்ன சொல்றேன்னா, ஜேக்கப் பெதல், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரே 11ல விளையாட முடியாது. ஏன்னா ஜேக்கப் பெதலும் இந்த மேட்ச் 3 ஓவர் தான் பவுலிங் போட்டார். இந்த திரும்பற பிச்சிலே 3 ஓவர் தான் பவுலிங் போட்டார். லியாம் லிவிங்ஸ்டன் நான் இந்த SA20லேருந்தே செமடி வாங்கர், அவருக்கெல்லாம் பவுலிங் கொடுத்தா இந்த திரும்பற பிச்சில் he will not do anything. பேட்டிங் ரன் வரல. ஸோ ரெஹான் அஹ்மத் would be a better option with the bat and with the ball. ஆனா அவரை விளையாடல, எதனால விளையாடலன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஐ திங்க் இங்கிலாந்து should go for. ஆனா they don't look like going for that option. ஸோ அடுத்த 2 venues are better for batting than in this venue. Let's see what happens. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. That is my opinion. What's yours?